I greet you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். I am glad that God had made me a testimony among you. ஆண்டவர் என்னை ஒரு சாட்சியாய் உங்கள் முன் நிறுத்தினபடியால் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். Right from my childhood I never wanted to be a missionary. சின்ன வயதிலே நான் மிஷனரியாய் மாற நான் விரும்பவில்லை. Just because I had seen my parents always going for ministry. என்னுடைய தாய் தகப்பன் எப்பொழுதுமே ஊழியத்திலே இருந்தபடியினாலே எனக்குள் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தோன்றினது. They used to always leave us in the orphanage and go. அவர்கள் எப்பொழுதுமே எங்களை அங்கே இருக்கக்கூடிய ஆர்ஃபனேஜிலே விட்டுவிட்டு அவர்கள் ஊழியத்திற்கு சென்று விடுவார்கள். And that is why, and when I just remember once I asked my mom geometry box. ஒரு முறை என்னுடைய அம்மாவினிடத்திலே கேட்டேன், எனக்கு ஒரு ஜியோமெட்ரி பாக்ஸ் வேண்டும் என்று சொல்லி. She told me, I bought you just a month back and where is it? நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான உனக்கு வாங்கி கொடுத்தேன், அத எங்கன்னு கேட்டாங்க. I said I lost it. நான் சொன்னேன் அது தொலைந்து போயிட்டு. Then you will never get a geometry box. You pray to God, he will provide. ஆனா அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க, உனக்கு அத நான் வாங்கி தர முடியாது, நீ ஆண்டவர்ட்ட கேளு. I was bugged up and I asked, why even for a geometry box should I ask God? நான் யோசித்தேன், ஜியோமெட்ரி பாக்ஸ்க்கு ஆண்டவர்ட்டே போய் கேட்க முடியும்? God has given me parents and you should only provide. எனக்கு அம்மா அப்பாவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், இது அவங்க வேலையில வாங்கி கொடுக்கிறது. But that is how I was brought up when I was small. Even for small things my parents asked me to pray to God. ஆனால் சின்ன பிரயாயத்தில இருந்தே ஒவ்வொரு சிறிய காரியத்திற்கும் தேவனை பார்த்து வாழ நான் போதிக்கப்பட்டேன். So because of all small struggles that I have seen in my family, I said I will never become a missionary. என்னுடைய குடும்பத்திலே வந்த போராட்டங்களையும் அவர்கள் சகித்த துன்பங்களையும் பார்த்து நான் ஒருபொழுதும் மிஷனரியாய் மாற மாட்டேன் என்று சொல்லி நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் சிறு வயதிலே. But when I was 9 or 10 years old, நான் 9 10வது வயது இருக்கும் பொழுது my teacher asked me, what do you want to become, Joy? என்னுடைய டீச்சர் என்னை பார்த்து கேட்டார்கள், நீ என்னவாய் மாற விரும்புகிறாய்? I stood up and the next answer that came from my mouth was a missionary doctor. நான் உடனே எழுந்து நின்று நான் சொன்னேன், நான் ஒரு மிஷனரி டாக்டரா மாற விரும்புகிறேன். I was shocked at my answer. நானே என்னுடைய பதிலை பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன். But then because I had told and confessed it among so many students in my class, I gladly accepted that I will become a missionary doctor. ஆனால் மற்றவர்களுக்கு முன்பாய் நான் அதை எப்படி சொன்னேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் சொன்னதின் நிமித்தமாக அந்த வார்த்தையை காத்துக்கொள்வதற்காய் என்னுடைய மனதில் அதை நிர்ணயமாய் நான் ஏற்றுக்கொண்டேன். But slowly that became my desire and passion. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் அதை என் விருப்பமாய் என் மனதின் வாஞ்சையாய் மாற்றினார். But in 11th when my sister Olive Magdalene passed away, ஆனால் என்னுடைய தங்கையாகிய ஆலின் மேக்தலினுடைய மரணம் நடந்த பொழுது around 20 days I could not see or bear her suffering. நான் 20 நாட்கள் அளவும் அது எனக்குள் ஒரு பெரிய கேள்விக்குறிகளையும் அநேக கேள்விகளையும் அது எழுப்பிற்று. I was very hurt with God. நான் அதிகமாய் காயப்பட்டேன், ஏன் கர்த்தர் இதை செய்தார் என்று. Because I believed that God would bring her back alive. நான் யோசித்தேன், ஆண்டவர் அவளை மறுபடியும் உயிர்ப்பித்து கொண்டு வருவார் என்று சொல்லி. I remember lying on the coffin and crying, telling, don't close it, God will bring her alive. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது, அவளுடைய மரணத்திற்கு பின்பு அவள் அந்த பெட்டியிலே வைக்கப்பட்டிருந்த பொழுது நான் இப்படியாய் கத்தி அழுதேன், இந்த காஃபின் பாக்ஸை அந்த சவ பெட்டியை நீங்கள் மூடாதிருங்கள், ஆண்டவர் அவளை உயிரோடு கூட எழுப்ப போகிறார் என்று சொல்லி. I was angry with God because he never did a miracle. நான் ஆண்டவர் மீது இவ்வளவு கோபப்பட்டேன், ஏனென்றால் ஆண்டவர் அந்த அற்புதத்தை அவர் நிகழ்த்தவில்லை. I went straight away to Dad and said, Dad, I don't want to become a missionary doctor. நான் நேரடியாய் அப்பாவினிடத்தில் சொன்னேன், அப்பா நான் மிஷனரி டாக்டராய் நான் மாற விரும்பவில்லை. Dad, he said, he tried to make me understand. என்னுடைய அப்பா எனக்கு அதை புரிந்து கொள்ளும்படியாய் உதவி செய்தார். But I with a rebellious voice again and again I told, I don't want to become one. ஆனால் நான் கடினமாய் நான் மறுப்பு தெரிவித்தேன் அதற்காய். But Dad with a strong voice when he said, Joy, don't go against God's will. ஆனால் அப்பா தெளிவாய் சொன்னார்கள், தேவ சித்தத்திற்கு விரோதமாய் போக நீ யோசித்து விடாதே. So I just accepted it. நான் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டேன். But not with a full heart. ஆனால் முழு இருதயத்தோடு அல்ல. I started developing bitterness in my heart. என்னுடைய உள்ளத்திலே ஒரு கசப்பான எண்ணங்கள் உருவாக ஆரம்பித்திருந்தது. I started becoming rebellious in nature. நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலே மற்றவர்கள் சொல்லக்கூடிய காரியத்திற்கு எதிர்மறையாய் யோசிக்கிறவளாய் இருந்தேன். I started hating my parents, my elders, my teachers, whomever told me that study well you have to become a doctor. யாரெல்லாம் என்னை பார்த்து நல்லா படிமா நீ டாக்டரா ஆகணும்னு சொல்லி சொன்னாங்களோ வீட்ல பள்ளிக்கூடத்துல அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு வெறுப்பாய் இருந்தது. So I decided படிச்சாதானே டாக்டர் ஆக முடியும், படிக்கலனா யார் டாக்டர் சீட் கொடுப்பா?
If I study only, I can become a doctor. Otherwise, I cannot be a doctor. Because my dad had told Joy, never ever dream in your wildest dreams that I will pay for you. அப்பா தெளிவா சொல்லிட்டாங்க, உன் கனவுல கூட நீ யோசிக்காத, நான் ஏதாவது பணம் செலுத்தி உன்னை படிக்க வைத்து விடுவேன் என்று சொல்லி. If you get into the merit list, you will get it. Otherwise, no. ஒருவேளை நீ படித்து மெரிட்டிலே நீ தேர்ச்சி பெற்றால் நீ பெற்றுக்கொள்ளலாம், இல்லை என்றால் என்னால் முடியாது. So this was a very happy thing to me. அதனால நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். I said, wow, so he will never give me any money and he will make me study. அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்படினாலும் அப்பா பணம் கொடுக்க மாட்டாங்க, அதனால நான் டாக்டரும் ஆக மாட்டேன். So I will never study so that I will never get into a merit list. அதனால நான் படிக்க மாட்டேன், அதனால நான் படிக்கிறவனுடைய அந்த மெரிட் லிஸ்ட்ல நான் வரவும் மாட்டேன். I hardly touched my books. Even dad asked, என்னடி உன் books எல்லாம் புதுசாவே இருக்குது. Dad one day he asked that why your books are look like a new books. I just told him, I am just keeping it safe. நான் எங்க அப்பாவை பார்த்து சொன்னேன், அதை பாதுகாப்பா நான் வைக்க விரும்புறேன். So I was so rebellious and I was trying to fool everyone around, not knowing that I was fooling myself. நான் உள்ளத்திலே கடுமையானவளாய் இப்படி யோசித்துக்கொண்டு இப்படிப்பட்ட முட்டாள்தனமான காரியங்களிலே ஏன் என்று சொல்லி நான் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தேன். When I got my result, it was a very bad result. Even no institution in India can take me into the medical college. என்னுடைய ரிசல்ட் வந்த பொழுது அது ஒரு பேட் ரிசல்ட்டா இருந்தது. இந்தியாவில் உள்ள எந்த ஸ்தாபனமும் என்னை மருத்துவராய் ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் முன்னே வர மாட்டார்கள். If you want to study, I can study. If not, I can leave it. ஒருவேளை படிக்க நினைச்சா படிக்கலாம், படிக்க வேண்டாம்னா படிக்க வேண்டாம். For me, everything was enjoy, enjoy, enjoy and enjoy life. எனக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை என்ஜாய், என்ஜாய், என்ஜாய். So that is how I went to Russia. அதை வைத்து தான் நான் ரஷ்யாவிற்கு போனேன். When I was about to take the flight to Russia, நான் ரஷ்யாவினுடைய விமானத்திற்கு ஏறுவதற்காக ஆயத்தப்பட்ட போது my dad said, Joy, நீ டாக்டர் ஆனாலும் பரவாயில்லை, ஆகலனாலும் பரவாயில்லை, but you should become a missionary and come back. So my dad said that whether you become a doctor or not, that's not a problem, but you should become a missionary. So நான் just said, okay. I told and I was so happy, another world, nobody to condemn you, nobody to tell you anything. So நான் தலையை மட்டும் வேகமாய் ஆட்டினேன். ஆனால் உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், இன்னொரு உலகத்துல போறோம், யாரும் நம்மளை போட்டு தொந்தரவு பண்ண மாட்டாங்க. When I went to Russia, it was a big shock to me. நான் ரஷ்யா போன பொழுது எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. Because the prospectus was very colorful and I had big dreams. அதிலே கொடுக்கப்பட்டிருந்த அந்த கல்லூரியை பற்றிய விவரங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா நாங்க போய் பார்த்த பொழுது அதிர்ச்சியா இருந்தது. As soon as I went there, I took the phone. I said, Dad, there is no doors in the toilet here. நான் உடனே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், டாய்லெட்ல கதவே இல்லப்பா. I don't want to study here. I want to come back. இந்த காலேஜ்ல நான் எப்படி படிக்க முடியும்? நான் திரும்ப வர விரும்புகிறேன். My dad said, Joy, remember I told you that you have to become a missionary. ஆனா அப்பா தெளிவா சொன்னாங்க, ஜாய் உனக்கு ஞாபகம் இருக்குறதா, உன்னை மிஷனரியா மாற்ற தான் நாங்க அனுப்பி இருக்கேன். Be happy that you at least don't have a door. I never had walls around me. அப்பா சொன்னாங்க, உனக்கு கதவு மட்டும் தான் இல்லாம இருந்தது, நான் பிஆருக்கு போகும்போது எனக்கு சுவரே இல்லாம இருந்துச்சுமா. So that is how I went and but slowly I started to love life and I started to enjoy, spend and moved around with friends everywhere I wanted. ஆனால் கொஞ்சமாக அதை நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அது எனக்கு மகிழ்ச்சியாய் மாறினது. நண்பர்களோடு கூட அந்த காரியங்களை கற்றுக்கொண்டேன், அவர்களோடு கூட இணைய ஆரம்பித்தேன். I was still angry with God, never touched the Bible, never prayed. நான் ஆண்டவர் மீது இருந்த கோபம் மாத்திரம் இன்னும் ஒரு டிகிரி கூட குறையாம இருந்தது. அதனால பைபிளையும் தொடல, ஜெபமும் பண்ணல. I was just fooling around. ஆனா நான் ஜஸ்ட் ஒரு முட்டாளை போல நான் அலைந்து கொண்டிருந்தேன். I bunked so many classes. நான் அதிகமான வகுப்பறைகளிலே கலந்து கொள்ள முடியாமல் நான் அதை அமர்ந்து விட்டேன். And that is how I was fooling around. நான் அதை இப்படியாக நான் ஒரு ஃபூலிஷை போல ஒரு காரியங்களை நான் செய்தேன். But one day the Lord touched me. ஆனால் ஒரு நாள் தேவன் என்னோடு கூட இடைப்பட்டார். After 2.5 years. 2.5 வருடங்களுக்கு பின்பு. After 1.5 years, sorry. 1.5 வருடங்களுக்கு பின்பு. I loved a small, very little boy, my friend's son. என்னுடைய நண்பனுடைய பையன், ஒரு சின்ன பையன், அவனை நான் அதிகமாய் நேசித்தேன். I loved him so much that I saved my pocket money to buy a birthday gift for him. அதனால எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்சம் பாக்கெட் மணியையும் செலவு பண்ணி அந்த சின்ன பையனுக்கு ஒரு நல்ல பர்த்டேக்கு ஒரு பரிசை கொடுக்க வேண்டும் என்று யோசித்தேன். When I gave that gift to him, I was so excited to see his expressions on his face. நான் அந்த gift அவன் கையில கொடுத்த பொழுது அவன் முகத்துல எப்படி அவன் அதை வெளிக்காட்டுவான் என்பதை பார்க்க நான் ஆவலா இருந்தேன். But when I gave the gift to him, நான் அந்த gift அவன் கையில கொடுத்த பொழுது he opened the wrap, broke it into pieces and threw it on my face and said, "Here auntie, have your gift."
அவன் அந்த பாக்ஸை வேகமா திறந்து கொடுத்த கிஃப்ட்டை நல்லா உடைச்சி மூஞ்சில எரிஞ்சிட்டு உங்க கிஃப்ட் இதுதான் சொல்லிட்டு அவன் போயிட்டே இருந்தான். I was very upset. I went to my room. அது என்னை அதிகமாய் பாதித்தது. நான் என்னுடைய அறைக்கு சென்றேன். I said, how did this boy do that to me? நான் யோசித்தேன், ஏன் அவன் அப்படி செய்தான் எனக்கு? The Lord started talking to me. ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். This was how when you were formed in your mother's womb, I just watched you, every nail, every finger, every part of your body when it was developing. I just was excited to see what you will become. உன்னுடைய தாயின் கற்பத்துல உனக்கு விரல்களும் நகங்களும் கரங்களும் உருவாகும் பொழுது நீ உருவாகி எப்படிப்பட்டவளாய் நீ வருவாய் வாழ்வாய் என்று சொல்லி ஒரு பெரிய ஆவலோடு நானும் காத்திருந்தேன். And when I gave the gift of life to you, I believed you will say, thank you Jesus, I will live for you. நான் யோசித்தேன், இந்த வாழ்க்கை என்கிற அந்த பரிசை நான் உனக்கு கொடுத்த பொழுது நன்றி ஆண்டவரே இதை கொடுத்ததற்கா என்று சொல்லி நீ உற்சாகமாய் வாழ்வாய் என்று சொல்லி சந்தோஷத்தோடு நான் காத்திருந்தேன். But this is the same thing that you have done to me. You have broken your lives into pieces and you have given me. ஆனால் அந்த சிறு பையன் செய்ததை போல நீயும் உனக்கு கொடுக்கப்பட்ட பரிசாகிய வாழ்க்கையை உடைத்து என்னுடைய முகத்திலே எறிந்தாய். I could not hold myself any longer. I started crying, Lord, I want to be yours, but I don't know whether these broken pieces can be put together back again or not. நான் மனம் உடைந்தவளாய் கர்த்தரை நோக்கி நான் கதற ஆரம்பித்தேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாய் நொறுங்கி கிடக்கிறது, ஆனால் மறுபடியும் அதை ஒன்று சேர்ப்பதற்கான பலன் எனக்கு இல்லை. The Lord said, you just bring your heart to me and I will make you. ஆனால் ஆண்டவர் சொன்னார், உடைந்த துகள்களை என்னிடத்திலே கொண்டு வா, நான் மறுபடியும் உருவாக்குவேன். Dedicate yourself and say that you will live for me. நீ ஒரு தீர்மானத்தை எனக்கு சொல், இன்றையிலிருந்து நான் உமக்காய் வாழ்வேன் என்று சொல்லி. And then I remembered that Dad asked me to be a missionary in Russia. அப்பொழுதுதான் அப்பா சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது, ரஷ்யாவிலே நான் மிஷனரியாய் மாற வேண்டும் என்பதற்காய் அனுப்பப்பட்டவள் என்று. Slowly I walked around smiling at people and waiting that somebody would come for some answer to me. நான் அதற்கு பின்பு என்னுடைய சிரித்த முகத்தோடு கூட உள்ளத்திலே சந்தோஷத்தோடு கூட நான் எல்லா காரியங்களிலும் இன்வால்வ் ஆக ஆரம்பித்தேன். ஒரு எதிர்பார்ப்போடு கூட என்னிடத்திலே நிச்சயமாய் ஜனங்கள் வருவார்கள், அவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கை ஒரு பதிலாய் இருக்கும் என்று சொல்லி. 6 months nothing happened. ஆனால் 6 மாதம் ஒன்றும் நடக்கவில்லை. One day I called my dad. I started crying, Dad, I'm not able to do anything here. நான் ஒரு நாள் அப்பாவினிடத்திலே ஃபோன் பண்ணி அழுதேன், அப்பா எனக்கு ஒன்றுமே செய்ய முடியவில்லை. Dad said, Joy, we are magnets. If we have the anointing in us, we will have the power to attract people. You don't have to go to people. ஆனால் அப்பா சொன்னார்கள், நீ ஒரு காந்தத்தை போன்றவள், உனக்குள் அந்த காந்த விசையாகிய அபிஷேகம் இருக்கும் என்று சொன்னால் அது மற்றவர்களை தானாய் இழுக்கும், நீ அவர்களை தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது. And the day I said, Lord, anoint me more so that I can reach out. அந்த நாளிலே நான் முழங்கால் படியிட்டு சொன்னேன், ஆண்டவரே என்னை அபிஷேகத்தினால் இன்னும் நிரப்பும், நான் அநேகரை உமக்காய் இழுக்கட்டும் என்று சொல்லி. And the very next day people started flooding into my room for answers for questions. ஆனால் அடுத்த நாளே ஒரு வெள்ளத்தை போல ஏராளமான என்னுடைய நண்பர்கள் என்னுடைய அறைக்கு வந்து தங்களுடைய வாழ்க்கைக்கான பதிலை அவர்கள் என்னிடத்திலிருந்து பெற்று சென்றார்கள். Many people told about their lives which I cannot even imagine. அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் கனவிலும் யோசிக்க முடியாது. I sometimes didn't know what to answer them. நான் சில நேரங்களிலே இப்படிப்பட்ட காரியத்திற்கு நான் என்ன பதில் சொல்லக்கூடும் என்று யோசித்தது உண்டு. But our God is an answer to all our questions. ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா கேள்விகளுக்கும் பதிலாய் இருக்கிறார். He anointed me more and more and I was answering all their questions and could establish many fellowships there. ஆண்டவர் எனக்குள் அபிஷேகத்தை ஊற்ற ஊற்ற அவர்களுக்கு ஏற்ற பதிலை நான் சொல்ல ஆரம்பித்ததினாலே ஏராளமான ஜெப குழுக்களை நான் உருவாக்க முடிந்தது. Then when the fellowship started to grow, அந்த ஜெப குழுக்கள் வளர ஆரம்பித்த பொழுது Satan brought sickness into my body. சத்துரு என்னுடைய சரீரத்திலே வியாதியை கொண்டு வந்தான். I was so sick for more than 70 days that I could not get up from the bed. 70 நாட்கள் தீவிர வியாதி படுக்கையிலே இருந்தவளாய் எழும்ப கூட முடியாதவளாய் நான் இருந்தேன். I started crying, Lord, I have felt you in my spirit. ஆண்டவரே என்னுடைய ஆவியிலே நான் உணர்ந்தேன். But today my parents are not near me to comfort me. என்னுடைய தாய் தகப்பனுடைய அருகிலே இல்லை என்னை தேற்றுவதற்கு. But I want your human touch, Lord. ஆனால் நான் உம்முடைய அந்த தொடுதலை உணர விரும்புகிறேன். I didn't know, but the Lord's hand was so strong upon me and I felt somebody touching my head.
அந்த கர்த்தருடைய கரம் இவ்வளவு வலுவாய் இருந்தது. நான் ஒரு மனிதன் என்னுடைய தலையை தொடுவதை போல தேவன் என்னை தொடுவதை அந்த நாளிலே உணர்ந்தேன். I got up, I asked my friend, did you touch me? நான் என்னுடைய நண்பனை பார்த்து கேட்டேன், உட்கார்ந்திருந்த அவளை பார்த்து கேட்டேன், நீ என்னை தொட்டாயா? She said, நானே தூங்குறேன், நீ எதுக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ற, போய் தூங்கு போ. Even myself I am sleeping, then why are you disturbing me? You go and sleep. But this is how then I understood it was the Lord's hand who kept on touching me, and for 2 weeks I was not able to sleep, and that night I slept, and the next morning I was completely all right. 2 வாரங்களாய் தூங்கவும் முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்த எனக்கு அந்த ராத்திரி ஒரு விடுதலையின் நாளாய் இருந்தது. நான் நன்றாய் தூங்கினேன், நன்றாய் ஓய்வெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். In spite of sickness and all the difficulties, Lord helped me to study in Russia. எல்லா போராட்டங்களிலும் வியாதிகளினுடைய மத்தியிலும் நன்றாய் மறுபடியும் படிக்க ரஷ்யாவிலே ஷைன் பண்ண கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். When I came back to India, even God helped me with the MCI exam to clear it. நான் இந்தியா வந்த பொழுது இந்தியாவிலே உள்ள அந்த ஸ்கிரீனிங் எக்ஸாமையும் கிளியர் பண்ணுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். When I came home, I had promised my parents that I will marry the guy whom you showed to me. நான் எங்க அம்மா அப்பாவினிடத்திலே வாக்குறுதியாய் சொல்லி இருந்தேன், நீங்கள் யாரை சொல்லுகிறீர்களோ அவரை நான் மணந்து கொள்வதற்கு ஆயத்தம் என்று சொல்லி நான் வீட்டுக்கு வந்த பொழுது One morning when I was having breakfast, ஒரு நாள் காலையிலே நான் காலை உணவை சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது Dad said, அம்மா ஒரு காரியம் உன்கிட்ட பேசணும். Dad said, I want to share a important thing with you. I understand. கல்யாணத்தின சொல்லுங்க என்னன்னு. Immediately I said, it is all about marriage, you please tell openly. Because இவ்ளோ நீங்க தயங்க மாட்டீங்க ஒரு நாளுமே. I never saw you hesitating and telling something, so that means it's a marriage. யாருப்பா? I asked him. Then I asked, who is that person? He said, Ashish Daniel. அப்பா சொன்னாங்க, ஆஷிஷ் டேனியல். I stopped eating. நான் சாப்பிடுறத நிப்பாட்டிட்டேன். I just said, நான் இப்படி அப்பாவை பார்த்து சொன்னேன். அவன் என்னோட சின்ன பையன்ப்பா. புரிஞ்சிருச்சு. Then Dad said, you pray about it and tell it to me. So அப்பா சொன்னாங்க, நீ போய் ஜெபித்து கர்த்தர் என்ன சொல்றாரோ அந்த பதிலை சொல்லு. I prayed to God. God started giving positive answers. நான் ஜெபித்த பொழுது கர்த்தர் அதற்கான பாசிட்டிவ் சிக்னலை கொடுப்பதை நான் உணர்ந்தேன். But when God spoke to me next day morning, early morning 4:30 I went. I said, Lord, I am okay with it. So next day early morning 4:30 ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். நான் உடனே சரி என்று சொன்னேன். That is how our marriage took place, and we are happy. நாங்கள் எங்களுடைய திருமணம் முடிந்து மிக சந்தோஷமா இருக்கிறோம். Report said that I can never conceive. என்னுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் சொன்னது எனக்கு ஒரு நாளும் கர்ப்பம் தரிக்க பலனில்லை என்று சொல்லி. But God promised and he fulfilled it. ஆண்டவர் எனக்கு வாக்குறுதி செய்து அதை நிறைவேற்றி இருக்கிறார். When I was pregnant, doctors told I have double uterus. நான் கர்ப்பமான பொழுது எனக்கு 2 யூட்ரஸ் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். And that was such a difficult situation because they said anything can happen to the baby anytime. So அந்த குழந்தைக்கு என்ன வேணாலும் இந்த கர்ப்பமாய் இருக்கிற நாட்களிலே நடக்க வாய்ப்புண்டு என்று சொல்லி சொல்லப்பட்டது. They told all the complications, but our God stood for us and he gave us this wonderful boy. எனக்கு தெரியும் யூட்ரஸ்னுடைய நடுப்பகுதியிலே 2ஆய் பிரிக்கப்பட்டிருந்தால் என்னெல்லாம் நடக்கலாம் என்று சொல்லி அவைகளை தாண்டி கர்த்தர் அற்புதம் செய்தார். The greatest miracle is after the operation the doctor said you don't have a double uterus. ஆனால் எனக்கு பெரிய மிராக்கிள் என்ன நடந்தது, எனக்கு சிசேரியன் பண்ண பொழுது அதை பண்ணின டாக்டர் சொன்னார், ஸ்கேன் ரிப்போர்ட்ல சொல்லப்பட்ட 2 யூட்ரஸ் என்பது பொய்யாகி விட்டது, உனக்கு ஒரே யூட்ரஸ் தான் இருக்கிறது என்று சொல்லி அழகாய் சொன்னார். After that in our family we had faced lot of struggles. எங்களுடைய குடும்பத்திலே ஏராளமான காரியங்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. My husband met with an accident. என்னுடைய கணவர் ஒரு பெரிய விபத்தை சந்திக்க வேண்டியிருந்தது. And even now we have come for treatment. Even இந்த மீட்டிங்கை முடித்து சில காரியங்களுக்காக நாங்கள் சிகிச்சைக்காய் செல்ல வேண்டியிருக்கிறது. Doctors told that he cannot walk back again டாக்டர்கள் இப்படியாய் சொன்னார்கள், என்னுடைய கணவர் மறுபடியும் நடக்க வாய்ப்பில்லை என்று சொல்லி. Next day I went to the church. I said, Lord, I know that he will walk again, and we are doing ministry among the youth, and 100% he will be able to walk again like before. ஆனால் அடுத்த நாள் நான் சபைக்கு சென்று கர்த்தருடைய ஆலயத்திலே சென்று நான் சொன்னேன், வாலிபர் மத்தியிலே ஊழியம் செய்கிற என்னுடைய கணவர் நிச்சயமாய் நடப்பார் என்று சொல்லி நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன். And even now I keep him as a challenge in front of you. உங்களுக்கு முன்பாய் நான் என்னுடைய கணவனை ஒரு சவாலாய் நான் வைக்க விரும்புகிறேன். He has come with a walker.
அவர் ஒரு வாக்கர் என்கிற துணையோடு கூட நடந்து வருவதை நீங்கள் Once he பார்த்திருப்பீர்கள். is done, he will come with the cross to you. ஆனால் மறுபடியும் உங்களை சந்திக்கும் போது சிலுவையோடு கூட உங்கள் மத்தியிலே வருவார். And he will do much more greater things than what he was doing before. ஆனால் இதற்கு முன்பாய் செய்த காரியங்களை காட்டிலும் கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை நாங்கள் செய்வோம். Now I am doing the medical ministry. நான் இப்பொழுது மருத்துவ ஊழியத்தில் இணைந்து செய்கிறேன். But it's not only a medical ministry, we are doing the youth ministry also. இது வெறும் மருத்துவ ஊழியம் மாத்திரமல்ல, வாலிபர்கள் மத்தியிலே நாங்கள் செய்கிற ஊழியத்தையும் நாங்கள் இணைந்து செய்கிறோம். What we think that we are fooling God, but we can never fool God. We only fool ourselves, and God can use vessels, small vessels, to do for his kingdom. சில நேரங்களிலே நாம் முட்டாள்தனமாய் நடந்தாலும் நம்மையே முட்டாள்களைப் போல மாற்றிக்கொண்டு ஆண்டவர் அந்த சிறிய பாத்திரங்களையும் தன்னுடைய மகிமைக்காய் பயன்படுத்துகிறார். Please pray for us and our family. சோ எங்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் தொடர்ச்சியாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். And also for our ministry. எங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.